இயேசுவின் விசாரணையில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவர் தன்மேல் வைக்கப்பட்ட அத்தனை பொய் குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியன் காய்பா ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்டபொழுது அவர் வாயைத் திறந்து ஒரு பதிலை சொன்னார். அதை கேட்டவுடனே ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான் என்று கதறினான். இயேசு அப்படி என்ன சொன்னார்? நான் மேகங்கள் மேல் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னதில் அப்படி என்ன பெரிய தேவதூஷணம் இருக்கிறது? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியன் காய்பா இயேசுவை பார்த்து ஒரு சாதாரண கேள்வி கேட்கவில்லை. அவர் யூத மார்க்கத்தின் மிக உயர்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு சொல் என்று கேட்டான். சட்டப்படி இந்த ஆணைக்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இயேசு அதை ஆமோதித்து, நீ சொன்னபடியேதான் என்று கூறினார். அத்தோடு அவர் நிறுத்தவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தைதான் ஒட்டுமொத்த சனகரிப் சங்கத்தையும் உலுக்கியது. இயேசு சொல்கிறார், இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ளவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் காண்பீர்கள். தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் இயேசு இங்கே எவ்வளவு பெரிய வெடிகுண்டை வீசினார் என்பது புரியும். பழைய ஏற்பாட்டில் மேகங்களின் மேல் சவாரி செய்பவர் யெகோவா தேவன் மட்டுமே. சங்கீதம் 104, ஏசாயா 19. ஆனால் தானியேல் 7:13 இதோ மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார், சகல கர்த்தத்துவமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இயேசு அங்கே சங்கீதம் 110ஐயும், அதாவது வலது பரிசத்தில் வீற்றிருப்பது, தானியேல் 7ஐயும் மேகங்கள் மேல் வருவதையும் ஒன்றாக இணைத்து பழைய ஏற்பாடு சொல்லும் அந்த தெய்வீக மனுஷகுமாரன் நான் தான், தேவனுக்கு சமமான சிங்காசனம் என்னுடையது என்று ஆணித்தரமாக சொல்கிறார். பிரதான ஆசாரியருக்கு இது நன்றாகவே புரிந்தது. நீ சாதாரண மனுஷன் இல்லை, உன்னை யெகோவா தேவனுக்கு சமமாக வானத்தின் மேகங்களின் மேல் வரும் ராஜாவாக சொல்கிறாயோ என்கிற ஆத்திரத்தில்தான் அவன் தன் வஸ்திரங்களை கிழித்தான். யூத சட்டத்தின்படி ஒரு பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழிக்கக்கூடாது. லேவியராகமம் 21:10. ஆனால் இயேசுவின் அந்த பிரகடனம் ஆசாரியத்துவத்தின் சட்டத்தையே சுக்குநூறாக உடைத்துவிட்டது. இங்கே ஒரு மாபெரும் முரண்பாடு நடக்கிறது. பூமியின் ஒரு சாதாரண ஆசாரியன் நியாயாதிபதியின் இருக்கையில் உட்கார்ந்து வானத்தின் உண்மையான நியாயாதிபதியை கூண்டில் ஏற்ற தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவோ, இன்று நீங்கள் என்னை நியாயம் தீர்க்கிறீர்கள், ஆனால் ஒரு நாள் மேகங்களின் மேல் நான் நியாயாதிபதியாக வருவேன், அன்று நீங்கள் கூண்டில் நிற்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். சிலுவைக்கு செல்லும் அந்த மரண பாதையில் கூட இயேசு தன் தெய்வீக அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவில்லை. மனிதர்களின் நியாய தீர்ப்பு சிலுவையில் முடிந்தது, ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு மேகங்களில் ஆரம்பமாகும். மேகங்களில் அவர் வரும்பொழுது நாம் எப்படி நிற்கப் போகிறோம்?